உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பொறந்திருக்கிற இந்த 2025வது வருஷம் புத்தாண்டு எனக்கு என்னெல்லாம் பண்ண போகுது, என் ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் ஏதோ மாறுதுன்றாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா வீடியோவும் டீட்டெயிலாக யூடியூப்பை திறந்தோடனே பார்த்து 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 நிறைய பேருக்கு சொல்கிற மாதிரியான டைம் பீரியட்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2025வது வருஷம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் எல்லாம் என்னுடைய நட்சத்திரத்தை எந்த மாதிரி இயக்க போகுது, எந்த விதத்துல எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது இந்த 2025வது வருஷம் என் நட்சத்திரன் வழியாக நான் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற யூனிக்கான தகவலோட ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போற நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இருக்கிறதுலே சூப்பரான ஒரு நட்சத்திரம், ராகுவுடைய ஆளுமை பொருந்திய பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது வந்து சுவாதி நட்சத்திரம் தான். கிட்டத்தட்ட எதிரிகளை வெல்லவே முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற அத்துணை பேரும் வழிபடக்கூடிய நரசிம்மருடைய நட்சத்திரமாக கருதப்படுகிற இந்த சுவாதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப ரொம்ப ஆளுமை நிறைந்த, ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது வந்து சுவாதி தான். எனக்கு யூஸ்வலி சுவாதி ரொம்ப பிடிக்கும். சுவாதி நட்சத்திரம் மாதிரியான ஒரு தன்மை, ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது மற்றவங்களுக்குலாம் வராது. ஏன்னா அது துலாம் ராசி அப்படின்ற ராசியில் வந்து நடு நட்சத்திரமாக அமையப்பட்டிருக்கு இல்லையா? அப்போது எப்பவுமே இந்த உடைந்த நட்சத்திரம் விட நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு தான் பலன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரியேட்டிவ்ல வலுன்றதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கலாமா? இந்த தடவை பிறந்திருக்க 2025வது வருஷம் என்னுடைய சுவாதி நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஏன்பா நீ எல்லாம் வைத்து வச்ச கலப்புற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இருக்கிறதுலேயே சூப்பராக த பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் என்னன்னா அது சுவாதி மட்டும்தான். சுவாதி விசாகம் தான் சூப்பராக இருக்குது இந்த தடவை. நிஜமாவே நம்பினாலும் நம்பாட்டி அதுதான் உண்மை. அட போங்க, இது வரைக்கும் எங்களை வச்சு செஞ்சதெல்லாம் பத்தாது, எங்கே நல்லா இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க நண்பர்களே. கண்டிப்பாக ஜனவரி மாதம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதத்துலேருந்தே சுவாதி சூப்பராக இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வரைக்கும் உங்களை அலைச்சலை கொடுத்து, கடனை கொடுத்து, இடமாற்றத்தை கொடுத்து, விரயத்தை கொடுத்து, பல வகையில் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணி எடுத்த ராகு கேதுக்கள் வந்து இந்த தடவை அப்படியே கொஞ்சம் இடமாறக்கூடிய காலகட்டமாகவும் சுவாதிக்கு இருக்குது. 6ல் குரு இருந்து வேற மாதிரியான மோசமான டைம்லாம் கெடுத்து, கடனை கொடுத்து, எதிரியை கொடுத்து நிறைய பண்ணிட்டாங்க. ஆனால் உடல் நோயை கொடுத்து சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் எப்போ பார்த்தாலும் கடன் நோய் எதிரி இதே கேட்டு 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 எனக்கு புளிச்சு போச்சு போன வருஷம்லாம். எப்படா விமோச்சனம் வரும் அப்படின்ற மாதிரி தவித்து கொண்டிருந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு அப்படின்றது அல்டிமேட்டாக இருக்குங்க. சத்தியமாக சூப்பராக இருக்குது. நிஜமாவே சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதோ இல்லையோ ஒரு விஷயம் சூப்பராக நடக்க போகுது. உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கைகூட போகிறது. ஏன்னா சுவாதினாலே ராகுவோட நட்சத்திரம். இன்னும் மே மாசத்துக்கு அப்புறம்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப யோகாதிபதி போய் 5ல் அமர்தல் அப்படின்றது மிகச்சிறந்த கொடுப்பனங்க. உண்மையா சொல்லணும்னா பிள்ளைகளால் பெருமை, சிந்தனையால் பெருமை, கற்பனையால் பெருமை, காதலால் பெருமை, வசீகரத்தால் பெருமை, ஆளுமையால் பெருமை, அழகால் பெருமை, ஆன்ம பலத்தால் பெருமைன்னு எல்லா விஷயத்துலையும் சனி 5ல் அமர்ந்து நிறைய பெருமை. யோகக்காரகனவர் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 4க்கும் 5க்கும் உடைய விட்டவர் தான் சனி. அவர் போய் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு போன வருஷம்லாம் ரொம்ப மோசம்னு சொன்னா கூட ஓரளவுக்கு நல்ல விதமான பலன்கள் மட்டும்தான் இயங்கிட்டு இருந்தது. ஏன்னா குரு உங்களுக்கு பாவர்ன்றனால மட்டுமே அவர் கொஞ்சம் பார்க்குற இடங்கள்ல வேற மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் பண்ணாரே தவிர சனி உங்களுக்கு நல்லதை தான் கொடுத்தார். இப்போ மிகப்பெரிய மாற்றங்களான இந்த வருடக்கோள்கள்லாம் வந்து இடம் மாறுதல் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சுவாதி நட்சத்திரத்துடைய யோகாதிபதியான சனியும் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே கொஞ்சம் அலாக் ஆயிட்டு நம்மளுடைய பாவம் சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கிளியர்? ரொம்ப சிம்பிளான கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தில் சனி வழி இறந்திருக்காருன்னா இல்ல 6ஆம் வீட்டுக்கு சனியுடைய அமைப்பு எக்ஸ்ட்ராடினரிங்க. நிஜமாவே சொல்ல போனா 6ல் சனி இருந்தால் வேலையில் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இது வரைக்கும் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இல்ல ஒரு மாதிரி எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு தெரியாம என்கிட்ட இருக்கு, என்கிட்ட பவர் இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு, என்கிட்ட எனர்ஜி இருக்கு, ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டைம் வரலன்னு காத்து கொண்டிருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த அத்துணை சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு சூப்பரான டைம் பீரியடு உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்காகவும், உங்களுடைய மரியாதையை பெருக்கிக் கொள்வதற்காகவும், உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்குமான நேரமாகத்தான் இருக்கு. கிளியர்? இப்போ இருக்கக்கூடிய இந்த 2025வது வருடம் முதல் 5 மாதம் அப்படின்றது சூப்பரான டைம் பீரியடுங்க. ஏன்னா யோகாதிபதி 5ல் இருக்கிறார். கிளியர்? அதுக்கப்புறம் யோகாதிபதி 6ல் இருக்க போறார். இந்த 5, 6ல் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி அப்படின்றது
சூப்பரா இருக்க போகுது. நெறைய பேருக்கு நான் சொன்ன மாரி ஆன்ம பலம் அதிகரிச்சிருக்கும்னு சொன்னேன். அது வயதுக்கு ஏற்றார் போல. சில பேருக்கு காதல் கைக்கூடி இருந்திருக்கலாம். சில பேருக்கு ஆன்ம பலம் அதிகரிச்சிருக்கலாம். சில பேருக்கு பொறுப்புகள் நிறைந்திருக்கலாம். சில பேருக்கு குலதெய்வ துணையுடைய ஆகச்சிறந்த ஆசி அப்படின்றது கிடைச்சிருந்திருக்கலாம். இப்ப வரக்கூடிய இந்த 6ஆம் இடம் அப்படின்றது குணரோக சத்ருவை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம். உங்க எதிரி இருந்தாங்கன்னா அவங்க அழிஞ்சு போறாங்க. இதுவரைக்கும் இருந்த கடன் அனைத்துமே தவிடுபடியாக போகுது. கடன் அப்படின்றது இல்லாம இருக்க போகுது. இதுவரைக்கும் சேமிப்பை பத்தி யோசிக்க போறீங்க. சிறு விரயத்தின் மூலமாக ஒரு சேமிப்பை உயர்த்தி கொள்வதற்கான மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. தனலட்சுமி பிராப்தம் தான் சொல்லுவேன் நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. படிக்கிற குழந்தைகள் வந்து சுவாதி நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா சூப்பரான மார்க் எடுக்கக்கூடிய நேரமா இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்கார நண்பர்களாக இருந்தீர்கள் கண்டிப்பாக வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான நேரம். ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். கல்யாணம் பண்ணா அந்த மாதிரி மண்டபத்துலாம் பண்ணுவேன். மாப்பிள்ளைல போச்சா இப்படித்தான் வைக்கணும். எனக்கு சேரட் வண்டியில தான் காலு வைப்பேன் அப்படின்ற மாதிரி பிரம்மாண்டமான வளர்ச்சி, பிரம்மாண்டமான வெற்றி, பிரம்மாண்டமான கிரகங்களின் ஆளுமையால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற சுவாதி நட்சத்திரத்திற்கு இந்த வருடம் வந்து பொன்னான வருடம் தான். நீங்க இந்த நேரத்தை தவற விட்டீங்கன்னா திரும்ப 30 வருஷம் வெயிட் பண்ணணுங்க. அதனால என்னெல்லாம் நீங்க வந்து பிளான் போட்டிருக்கீங்களோ அதை கண்ணை மூடிட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நேரத்தை கிரியேட் பண்ணிடுங்க. ஏன்னா ராகுவோட அமைப்பு கொஞ்சம் ஒரு மாதிரியான லேசினஸை நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கிரியேட் பண்ணிவிடும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு தெளிவில்லாத மனத்தை வந்து குழப்பி கொடுத்துரும். பத்தாவதுக்கு கேது யோகாதிபதியா வராருங்க. எவ்வளோ சூப்பர் தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க கேதுவை போல் கெடுப்பாரும்லேன்னு. அப்படிலாம் இல்லை. கேது வந்து 10ல உட்காந்துருக்காரு. 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. கேது வந்து 10ஆம் இடத்துக்கு அமைப்பு இருக்கு அப்படின்ற போது சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. அதுவும் குருவோட வீட்ல சனி உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட அப்படியே சனி, ராகு, குரு, கேது 4, 5 பிளானட்டுமே உங்களை இயக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவேன் இது. கேது தான் வந்து காசை கொடுக்குறவர். நிறைய பேருக்கு தெரியாது. கேது வந்து காசை கொடுக்குறா நினைச்சிட்டு இருக்காங்க. கேது காசை கொடுப்பார். எந்த இடத்துல புடுங்கணுமோ அந்த இடத்துல புடுங்கிடுவாரு. அதனால 10ல் ஒரு பாவி இருக்கிறது அப்படின்றது பரம்பரைக்கும் சொத்து சேரும்பாங்க. அப்ப இந்த நேரத்துல இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச்சிறந்த தொழில் வளர்ச்சிக்கான நேரமாகத்தான் அமைய போகிறது. நிறைய பேருக்கு கூட்டாளிகள் மூலமாக ஒரு விஷயம் நடக்க போகுது. நிறைய சுவாதி நட்சத்திரக்காரங்க ஒரு 40, 50 வயசுல இருந்தீங்கன்னா பிள்ளைகளை பற்றி நீங்கள் பட்டு கொண்டிருந்த கவலைகள், ஏன்னா 5ஆம் இடம் தான் குழந்தை இல்லையா, பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனையும் தவிடுபடியா போகுது. பிள்ளைகள் அனைத்தும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற போறாங்க. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது போட்டித் தேர்வு. சுவாதி நட்சத்திரத்தை பிள்ளையா வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சுவாதி நட்சத்திர வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 200 மடங்கு இருக்கு. வரக்கூடிய இந்த நியூ இயர்ல இப்போ முதல்ல 5 மாதத்தை விட்டுருங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் சூப்பரான டைம் பீரியட். கண்டிப்பாக போட்டித் தேர்வுகள் வெற்றி அப்படின்றது இருக்க போகிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து டிராவல்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரியான மல்டிபிள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து ஏஐ மூலமா வந்து உங்களுடைய அறிவின் மூலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றீங்களோ, கோடிங் டீகோடிங் பண்றீங்களோ, இப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குலாம் அல்டிமேட்டான டைம் பீரியடுங்க. பிரம்மாண்ட வளர்ச்சி தான். எக்ஸ்ட்ராடனரி. நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டா காசு வருங்க. மற்ற எல்லா ராசிக்கும் போடாதீங்க. ஆனா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். உங்க தசா புத்தி நல்லா இல்லாட்டி மட்டும்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுமே தவிர, கோச்சாரம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. துணிஞ்சு இந்த நேரம் உங்கள் சேமிப்பிற்கான நேரம். இந்த நேரம் உங்கள் திறமைக்கான நேரம். இந்த நேரம் உங்கள் தகுதியை உயர்த்திக் கொள்வதற்கான நேரம். இந்த நேரம் நீங்க படிச்சு உங்களை பத்தி மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான நேரம். இந்த நேரம் உங்கள் கடன் அடைவதற்கான நேரம். இந்த நேரம் நீங்கள் வீடு வாங்குவதற்கான நேரம். இந்த நேரம் நீங்க திருமணம் பண்ணுவதற்கான நேரம். அப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. 10, 15, 20ன்னு வந்துகிட்டே இருக்கும் சுவாதிக்கு. சூப்பரா இருக்கு டைம் பீரியடு. முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் கண்டிப்பாக உயரத்தின் உச்சத்தில் தான் இருப்பீங்க. கிளியர். எல்லாமே ப்ளஸ். எதுல நான் மைனஸா இருக்கும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா, நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன அகம்பாவம் அப்படின்றது எட்டி பார்க்கும். ஈகோ வேற, அகம்பாவம் வேறங்க. உங்களுக்கு நான் டிஃபரேஷன் அப்புறமா நான் சொல்றேன். ஆனா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும் அப்படின்றத தாண்டி எனக்கு மட்டும்தான் தெரியணும்னு நினைக்கிற மாதிரியான சூழல். ஏன்னா யூஸ்வலி சுவாதினாலே நான் அடிக்கடி சொல்வேன் மேப். அவங்ககிட்ட போய் எங்க என்ன கிடைக்கும்னு சொன்னா இங்க இது கிடைக்கும் அப்படின்றத 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட அப்படியே அடிச்சு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மதிநுட்பம் பொருந்திய நட்சத்திரம் தான் சுவாதி. அது ராகுடைய சாராம்சத்துக்குள்ள வருது. இந்த தடவை ராகுடைய பார்வை அப்படியே அங்கிருந்து அப்படியே நட்சத்திரத்துக்கு விழுகுதுங்க. சூப்பர். நட்சத்திரநாத நட்சத்திரத்தை பார்க்கறதுன்றது ஒரு ரெண்டிப்பு தன்மையான ஒரு ஜொலிப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே ஜொலிக்கிறோம். இன்னும் 2 ஜொலிப்பு இருந்தா எப்படி இருக்கும்? ஷைனா இருப்போம் நம்ம. நிறைய பேருக்கு வந்து சில சமயம்
அவங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து ஒருவேளை சனி தசை வேற மாதிரி தசை நடந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பெருசா பாதிக்க போறது இல்ல. ஏன்னா சனி ராகுலாம் ஒரே மாதிரியான வட்டத்துக்குள் அடங்கி விடுவார்கள். இந்த பக்கம் வேற ஏதாவது தசாபுத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர நண்பர்களாக இருந்தால் கடன் வாங்குவதில் கவனம். அது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்துக்கணும். அதை தாண்டியும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து விட்டு அது வாரா கடனாக இருந்து விடும். அவங்க அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க. நம்மளுக்கே இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கு. டக்குன்னு இந்த நேரத்துல தான் நம்மளுக்கு அப்படியே நம்ம அன்னை தெரசாவா மாறிடுவோம். கிரகங்கள்லாம் நல்லதா இருக்கும்போது நம்மளும் நல்லதா தானே இருப்போம். அதனால வந்து உடனே என்ன பண்ணுவோம், நம்ம 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 500 ரூபாய குடுத்துட்டு, ஐயோ! அப்புறம் குடுத்துட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுவோம். இந்த மாரி யோசிக்காம முன் யோசனை இல்லாமல் பணத்தை செலவு செய்து விட்டு, அப்புறம் பின்பு வருத்தப்படக்கூடிய நிலைமையை கொண்டு வந்து கிரகங்கள் விட்டுரும். இந்த இடத்தில் மட்டும் கவனம் சுவாதி. ஓகே. அத தாண்டியும் வீட்ல அம்மாவிடம் பேசுகிற பேச்சில் கவனம். ஏன்னா 4ஆம் இடம் கொஞ்சம் வேற மாரி இருக்கு. அதனால அம்மாவிடம் பேசுகிற பேச்சுல கவனமா இருக்கணும். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட இடம், கழிவு சம்மந்தப்பட்ட இடம், மர்ம உறுப்பு, பிறப்பு உறுப்பு இந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய நேரமாக இருக்கு. ராகுனாலே தொற்று தான். அது 7ஆம் இடத்த பார்க்கறனால கொஞ்சம் நம்மளுக்கா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்பௌஸுக்கா இருந்தாலும் சரி, இந்த மாரி இடங்கள்ல சில உபாதைகள் சொல்ல முடியாத அளவுக்கு சில உபாதைகள் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. வேற எங்கேயாவது போயிட்டு வந்தா கூட என்னடா இப்படிலாம் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் இருக்கு. அதனால இந்த இடங்கள்ல கொஞ்சம் அந்த இடங்களை சுத்தமா வைத்துக் கொள்ளக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பெரிய தொற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். சில பேருக்கு கொஞ்சம் மூச்சு திணறல்து, நுரையீரல் ப்ராப்ளம் வர்றது, நீரிழிவு நோய் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராகு உட்காந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. உலகத்துக்கே அவர் இண்டிகேட் பண்றாரு. அப்ப நம்மள நேரா பார்க்கும்போது கொஞ்சம் அதோடைய தாக்கம் அப்படின்றதும் இருக்கக்கூடிய டைமாகத்தான் இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே சூப்பர். இந்த 4 விஷயத்துல கவனம். உடல்நிலையில் கவனமா இருக்கணும், பேசுகிற பேச்சில் கவனமா இருக்கணும், குடுக்கிற பணத்தில் கவனமா இருக்கணும், குடுக்கிற வார்த்தையில் கவனமா இருக்கணும். வாக்கு குடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்புறம் செய்ய முடியாம, ஐயய்யோ! நீ அப்படி சொன்னியே, இப்படி சொன்னியேன்ற மாரி அடுத்தவங்க வந்து உங்கள மட்டம் தட்டிடுவாங்க. அதனால நம்மளுக்கு பண்ணக்கூடிய வேலையாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வாக்கு குடுக்கணும். இல்லாட்டி, இல்லப்பா எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிறது உத்தமமான பலனை கண்டிப்பாக குடுக்கும். இறக்கப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு வாக்கு குடுத்துட்டு, ஒரு இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட கூட்டு போவோம்ன்னு சொல்லுவோம். இல்ல அண்ணன கூட்டு போவோம், தம்பிய கூட்டு போவோம். ஆனா நம்மளுக்கு முடியாது. இல்ல அவங்க தொல்லை நம்மளால தாங்க முடியாது. இருந்தாலும் வாக்கு குடுத்துட்டோமேன்றதுக்காண்டி வீட்லயும் திட்டு வாங்கிட்டு, அங்கேயும் போய் நிம்மதி இல்லாம, இந்த மாரி தேவையில்லாத ஒரு அலைச்சலை கிரியேட் பண்ணி விட்டுரும் வாக்கால் வரக்கூடிய விஷயங்கள். ஓகே. அதனால இதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். மத்தபடி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்துமே சூப்பரா இருக்கு. எதை குறித்துமே கவலைப்பட வேண்டாம். நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் சனியுடைய பார்வை இருக்கிறது காரணம் முன்னிட்டு சூப்பரான டைம் பீரியட் தான் இருக்கு. 6ல் சனி வருதல் அப்படின்றது சத்ரு சம்ஹார நாசம். அதனால சுவாதி எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இதுவரைக்கும் இருந்த எதிரிகள் அழியப் போகிறார்கள். உடல் அழகாக போகிறது, மனது அழகாக போகிறது, ஆன்மம் அதிகரிக்க போகிறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. கிளியர். ஸோ இப்ப நான் அந்த சின்ன இடத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த இடம் வராம இருக்கிறதுக்கோ, இல்ல நான் வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கோ என்ன மாரியான விஷயங்களை மேற்கொண்டால் ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும், சிந்தை தெளிவு பெறும் அப்படின்னா, கண்டிப்பாக சிவன் வழிபாடு உங்கள் சிந்தையை தெளிவு பெறுவதற்கான ஒரு முகாந்திரமாக அமையும். சரி, சிவனை நான் எப்ப கும்பிடணும்? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா வெள்ளிக்கிழமை போய் சிவன் வழிபாடு செய்யக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும். உங்களுக்கு பணம் வேணுமா, வெள்ளிக்கிழமை போய் சிவனை பிடிச்சிக்கோங்க. கிளியர். உங்களுக்கு இதுவா அதுவான்னு சூஸ் பண்ண முடியல, நான் வேலையில வந்து ஒரு தடுமாற்றமா இருக்கு எனக்கு அப்படின்னா, போய் புதன்கிழமை அன்னைக்கு சிவனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி சஞ்சலமா இருக்கு, திங்கட்கிழமை சுவாதி வழிபாடு. ஏன்னா சுவாதிக்கு மட்டும்தான் இந்த தடவை ஒரு 5, 6 வழிபாடு சேர்ந்து 5, 6 நாட்களுக்கு தேவைப்படுவதாக இருக்கு. ஏன்னா எல்லா பிளானட்டுடைய அனுகிரகமும் இருக்கிறனால எல்லாத்தையுமே ஒரு சேர எடுத்துக்கிறது அப்படின்றது எல்லா நாளுமே போயிட்டு அப்படி அப்பா ஈசா பார்த்துக்கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு வேலையும் கிடையாது. 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப 5 மாதத்துக்கு கண்டிப்பாக குலதெய்வம் கோயில் போயிட்டு வரக்கூடிய சூழலை சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுத்தி விட்டும். கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வத்துடைய படியை எடுத்து விட்டு வருவீர்கள், இல்ல குலதெய்வத்திற்காக ஒரு காணிக்கை எடுத்து வைப்பீர்கள். இதெல்லாம் நடக்கும். ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லனா இன்னுமே குலதெய்வத்திற்காக உங்களுடைய கனவுகளுக்காக ₹1 முடிச்சு வைக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்வில் ஜெயிப்பதை கண்கூடாக உணரலாம்.